அனைவருக்கும் வந்து மாலை வணக்கங்கள். சுமார் 20 வருடங்களுக்கு பின்பு எனக்கு இன்று பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வாரமே நான் முதலாக 20 வருடம் கழித்து தமிழ் வார்த்தைகளை எழுதியுள்ளேன் எனது கைகளால். ஸோ இந்த அனுபவமானது உண்மையிலே எனக்கு மெய்சிலிருக்க வைத்தது. கார்த்திக், இந்த புத்தகத்தை நீங்கள் பரிந்துரைமைக்கு மிக்க நன்றி. நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் இந்தியாவில் வெவ்வேறு இடங்களை உண்மையிலே செல்வது போல எனக்கு மனதில் தோன்றியது. இந்த புத்தகத்தின் பெயரானது தேசாந்திரி. இந்த புத்தக ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணர் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களுக்கு சென்ற போது அங்கு சந்தித்த மனிதர்களை பற்றியும் அவர்களிடம் பயின்ற பாடங்களை பற்றியும் இந்த புத்தகத்திலே சிறு சிறு கதையாக எழுதியுள்ளார். இதில் என் மனதை தொட்ட 2 கதைகளை நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். கதைக்கு செல்லுக்கு முதலே இந்த புத்தக ஆசிரியர் பயணம் என்றால் என்ன, பயணத்தின் முக்கியத்துவம் தான் என்ன என்று அருமையாக எடுத்து காட்டியுள்ளார். நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கும் போது எம் உள்ளத்திலே 1000 கதவுகள் திறக்கின்றன. அது மட்டுமன்றி நாம் புது மனிதர்களை சந்திக்கும் பொழுதோ அல்லது புது இடங்களுக்கு செல்லும் பொழுதோ எங்கள் அறிவாற்றல், எங்கள் உளவியல் அனுபவங்கள் வேறு வகையிலே வளர்கின்றன. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த தேசாந்திரி என்ற புத்தகமாகும். நான் தெரிவு செய்த 2 கதைகள். ஒன்று பசித்த பூதம். இந்த கதையின் தலைப்பானது நமக்கு மிக பழக்கமான நேர தலைப்பாக உள்ளது, பசித்த பூதம். 2வது கதையானது காலத்தின் வேர்கள். ஸோ முதலில் காலத்தின் வேர்கள் கதையை பற்றி பார்ப்போம், அதன் பின்பு பசித்த பூதத்துக்கு செல்வோம். ஸோ காலத்தின் வேர்கள் நமது அன்றாட வாழ்வில் தினமும் பலதரப்பட்ட சோதனைகள், பரீட்சைகளை எதிர்கொள்கின்றோம். ஒவ்வொரு முறை நாம் எமது சோதனைகள், பரீட்சைகளை எதிர்பார்க்கும் போது எமக்கு தேவையான விடைகள் எமக்கு மிக அருகிலேயே இருக்கின்றன. அதை இலகுவாக இந்த புத்தக ஆசிரியர் எடுத்து காட்டியுள்ளார். ஸோ இந்த புத்தக ஆசிரியர் காலத்தின் வேர்களிலே ஒரு மரத்தின் 3 காலகட்டத்தில் பயின்ற விடயங்களை நாம் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் இணைக்கலாம் என்று எடுத்து கூறியுள்ளார். முதலாவது பாகம் முதிய மரம். இந்த புத்தக ஆசிரியர் திருவனந்தபுரம் என்ற இடத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவையாறு என்ற இடத்துக்கு பயணத்தை பற்றி தனது நண்பருடன் எடுத்து கூறியுள்ளார். அப்போ கதைத்து கொண்டிருக்கும் போது அந்த நண்பர் கேட்டார், திருவையாற்றிலே உள்ள காளி கோயிலுக்கு சென்றீர்கள் என கேட்டார். அதற்கு இந்த புத்தக ஆசிரியர், நான் காளி கோயிலுக்கு போகவில்லை, ஒரு தேசிய காப்பகம் ஒன்றுக்கே சென்றேன் என கூறினார். அதற்கு இந்த நண்பர், தேசிய காப்பகமா, தேசிய காப்பகத்தில் என்னத்தை காக்கிறார்கள் என கேட்டார். அதற்கு இந்த புத்தக ஆசிரியர் சொன்னார், அந்த காப்பகத்திலே கல் மரங்களை பாதுகாத்து வருகின்றார்கள் என்றும் ஒரு மரமானது ஒரு 20 மில்லியன் 30 மில்லியன் வருடம் கழிந்த பின்பு கல்லாக மாறும் சாத்தியப்பாடு உள்ளது. அந்த தேசிய காப்பகத்திலே அவர்கள் மிக பழமை வாய்ந்த மரங்களை பாதுகாத்து வருகின்றார்கள். அந்த நண்பர் அவன் திருப்பி கேட்டார், ஒரு மரத்தை பார்ப்பதற்கு இவ்வளவு தூரம் சென்றீரா, ஒரு மரத்தை பார்ப்பதற்கா 20 கிலோமீட்டர் பயணித்தீர் என கேட்டார். இதே கேள்வி நம்ம பலருக்கு மேலே வாய்ப்புள்ளது. நான் கூட இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு மரத்தை பார்க்க 20 கிலோமீட்டர் பயணித்தாரான்னு எண்ணினேன். அதுக்கு அந்த புத்தக ஆசிரியர் நச்சன ஒரு பதில் சொல்லியிருந்தார். ஒரு மரம் என்பது தனியே ஒரு மரம் மட்டுமல்ல, அந்த மரத்தின் வழியாக நான் எமது முழு சந்ததியையும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அந்த மரத்தின் வழியாக எமது மூதாதையர், அந்த மரம் எமது மண் மாற்றங்கள், நீர் மாற்றங்கள், அந்த மரத்தில் உள்ள பறவைகள், பறவை கூடுகள், அந்த மரத்தின் வழியாக எமது முற்றுமுழுதான சமுதாயத்தையும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அவரது அந்த வினாவை கேட்ட அந்த வினாவுக்குரிய பதிலை கேட்ட நண்பர் உண்மையிலே மெய்சிலிர்த்து போனார். அதே போல நாம் கூட இலகுவாக பார்க்கும் மரங்கள், செடிகளிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பின் சொன்னார், இந்த தேசிய காப்பகத்திலே சுமார் 30 அடியிலிருந்து 1 அடி வரை உயரமுள்ள வெவ்வேறு கல்மரங்களை பாதுகாத்து வருகின்றார்கள் என்றும் அந்த கல்மரங்கள் 20 மில்லியன் வருடங்களை கூட 20 மில்லியன் வருடங்களையும் தாண்டி மிக பழமை வாய்ந்தது என கூறியுள்ளார்.
இதில் நாம் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்கள் மனதிலே நாங்கள் எகிப்திய மம்மியோ ஒரு பிரமிட்டுகளையோ பார்ப்பதற்கு ஆசை கொண்டுள்ளோம். ஆனால் இந்த கல் மரங்களானது எகிப்திய மம்மி பிரமிட்டுகளை விட மிகவும் பழமை வாய்ந்தது. எங்கள் அருகிலேயே நாங்கள் 1000 அற்புதங்களை வைத்துக்கொண்டு எமது மனதானது எங்கள் கை கெட்ட இடத்தை நோக்கியே எப்பொழுதும் பயணிக்கிறது. இந்த புத்தகாசிரியர் முதலாவது கருத்து என்னவென்றால், நாம் இந்த தொழில்நுட்ப காலத்திலே மிக அவசரமாக வாழும் காலத்திலே எங்கள் அருகிலே இருக்கின்ற அதிசயங்களை உத்து பார்த்தால் தினமும் நாங்கள் சுற்றுலா போவது போல மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாங்கள் 10,000 மைல் கடந்து ஒரு புதிய இடத்துக்கு சென்றுதான் அதிசயங்களை பார்ப்பது என்ற அவசியம் இல்லை. எங்கள் அருகிலேயே பல்கரப்பட்ட விதமான அதிசயங்கள் இருக்கின்றன. நாங்கள் அதை உற்று பார்க்க தவறுகின்றோம். ஸோ அதுவே அடுத்து முதலாவது கருத்தாக உள்ளது இந்த பழைய மர காப்பகத்திலிருந்து. ரெண்டாவதாக கூடிய விடயமானது ஒரு அவர் மகனுடன் இந்த பாகத்தின் தலைப்பானது முதிய மரம். ஸோ அவரது மகனுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அவரது மகனை தூய்சக்கர வண்டியில் வைத்து பாடசாலை எடுத்துக்கொண்டு போகின்றார். போகும் வழியிலே அவர்கள் சென்னை வீதியிலே ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று விழுந்து பார்க்கிறார்கள். அதை பார்த்தவுடன் மகன் தாப்பனை பார்த்து, அப்பா, சென்னையில் மொத்தமாக எத்தனை மரங்கள் உள்ளன தெரியுமான்னு கேட்டார். அதற்கு இந்த புத்தக ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை. மொத்த சமத்துவத்தை தெரிந்த எனக்கு மொத்த மரங்களை தெரியவில்லை என்ற வெட்கத்தில் இருக்கும் பொழுது மகன் மீண்டும் ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, சென்னை மாநகரத்திலே உள்ள மிக பழைய மரம் உங்களுக்கு என்ன ஒன்று தெரியுமா? மீண்டும் தகப்பனுக்கு மிகவும் மனக்கொந்தளிப்பாக போய்விட்டது. அதற்கு விடை தெரியவில்லை. இருந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்று விட்டு அடியாறு ஆலமரம் ஒன்று மரம் ஒன்று உள்ளது சென்னையிலே. அந்த மரமே மிகவும் பெரிய பழமையான மரம். 450 வயது வந்த மரம். அதன் விழுதுகளானது 400,000 சதுர பரப்பை விடவும் கூடுதலாக உள்ளது என பார்க்க சொல்லுவார். அதன் பின்பு அவர் சொன்ன விடயமானது, அந்த மரமானது 450 வருடங்களாக நிசப்தமாக சென்னை மாநிலத்தில் இருந்து அந்த சென்னை மாநிலத்தில் ஏற்படும் மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்ததாகின்றது. எங்கள் வாழ்விலே மாறாத ஒரே ஒரு விதம் மாற்றங்கள் மட்டும்தான். அந்த மாற்றங்களை மாறாமல் என்று அவதிப்பது அந்த மரம் மட்டுமே. எங்கள் இந்த சென்னை மாநகரத்திலே பல்வேறு மக்கள் மாறி இருக்கலாம், நிலம் மாறி இருக்கலாம், மணல் மாறி இருக்கலாம். அந்த மரம் மட்டும் ஒரே இடத்தில் இருந்தபடியே அவற்றையும் உற்றுப்பாக கணித்தருகின்றது. அது மட்டுமன்றி அந்த மரம் மிகவும் உறுதியாக இருப்பதற்கு அதன் வேர்களை சான்றுகளாக இருக்கின்றன. இந்த புத்தக சொன்னார், நாங்கள் மரத்தை ஒருபோது முற்றுமுழுதாக பார்க்க முடியாது. ஏனெனில் நாங்கள் மரத்தின் கிளையை பார்க்கலாம், பழங்களை பார்க்கலாம், ஈவன் பறவை கூட பார்க்கலாம். ஆனால் மரத்தின் வேரை பார்க்க முடிவதே இல்லை. இதன் வழியாக கூடிய 2வது விஷயம் என்னவென்றால், எங்கள் வாழ்விலே நாங்கள் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கின்றோம். ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு சவால்களை சந்தித்து அதன் மூலமாக வேறுபட்ட சவால்களை தாண்டி வேறுபட்ட பாடங்களை கற்றுள்ளார்கள். அவர்கள் வாழ்விலே சவால்கள் வரும்போது அவர்கள் வாழ்விலே தன்னம்பிக்கை, குடும்பம், தூய நண்பர்கள் போன்றவர்கள் அந்த மரத்தின் வேர் போல அவர்களை தாங்கி இருக்கின்றது. அந்த வேர்களை அவர்கள் இறுக பற்றி கொண்டால் எந்த சவாலையும் இலகுவாக சாதிக்கலாம். இந்த பெரிய மரத்தை பற்றி அவர் கூறிய மிக முக்கியமான விடயம் என்னவெனில், எங்கள் வாழ்விலே எங்களுக்கு சவால் வரும்போது எங்களுக்கு வேறாக இருப்பது எங்கள் தன்னம்பிக்கை, எங்கள் குடும்பம், எங்கள் தூய நண்பர்கள். நாங்கள் அவர்களை வேர்களாக பற்றி அவர்களோடு கலந்துரையாடி அவர்களை நம்பி கதைத்தால் எங்கள் சவால்களை நாங்கள் சாதனையாக மாற்றலாம். அதற்கு இந்த அடியாறு ஆலமரம் என்பது இலகுவான உதாரணமாக இருக்கின்றது. 3வது அவர்களுடைய விஷயமானது தனிமையான மரம். ஸோ சஹாரா பாலைவனத்திலே இருக்கிற மரமே மிகவும் தனிமையான மரம். உலகத்திலேயே மிகவும் தனிமையான மரமானது சஹாரா பாலைவனத்தில் உள்ள மரம் என கூறியுள்ளார். அந்த மரத்திலிருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு மரங்களுமே இல்லை. அந்த மரம் தனியே நின்று பூத்து காய்த்து துளிர்த்து அந்த ஒரு இடத்திலேயே வாழ்ந்து வருகின்றது. அந்த சஹாரா பாலைவனத்தை தாண்டி செல்லும் ஒவ்வொரு பயணிகளும் அந்த மரத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருகின்றது. இந்த மரம் போலவே நாங்களும் எங்களை நம்பினால்
எங்கள் வாழ்வினை மிக முன்னுக்கு வரலாம். எங்கள் தன்னம்பிக்கையை எங்களுக்கு அந்த மரத்தின் வேர் போல தனிமையிலே உறுதியாக நிற்க உதவுகின்றது நம்புகிறார்கள். இந்த சகாரா மரம் மட்டுமல்ல, எங்கள் வீட்டு வாசலில் மரம் கூடவே எங்களுக்கு புகத்தக்கூடிய பாடம் என்னவெனில், எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சவால் சோதனை வருகின்றதோ, எங்கள் மரத்தின் வேர்கள் போல, மரத்தின் வேர் எவ்வாறு மிக ஆழத்துக்கு போய் நீரை தேடி போகின்றதோ அதே போல நாங்களும் எங்கள் எங்கள் தன்னம்பிக்கை, எங்கள் குடும்ப பழக்க வழக்கங்களை பற்றினால் நாங்களும் எந்த சவால்களையும் இலகுவாக சாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த கதையில் அந்த புத்தகாசிரியர் கூறியுள்ளார். இதற்கு பேரே காலத்தின் வேர்கள். இதில் அவர் குறிப்பிட்டது 3 வகையான மரங்கள். ஒன்று முதிய மரம், இரண்டாவது பழமையான மரம், மூன்றாவது தனிமையான மரம். இந்த மூன்றும் வாசிக்கும் போது இலகுவாக இருந்தாலும் இதை பற்றி நான் ஆக 2 வாரமாக யோசித்துள்ளேன். இதில் என்னது எங்களுக்கு சொல்ல வருகின்றார். இது சாதாரண மரங்கள், ரைட்? இந்த மரங்கள் மூலமாக நான் என்னத்தை படிக்கலாம் என எண்ணும் போது எனக்கு அது ஆழ்ந்த காலத்து புரியக்கூடியதாக இருந்தது. சரி, இப்பொழுது நாம் 2வது கதைக்கு சென்றால், 2வது கதையின் பேர் பசித்த பூதம். இந்த கதை நாம் எல்லோருமே கேட்ட கதை. சிறுபிராயத்தில் இருக்கும் போது இந்த கதையை புத்தக ஆசிரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு வினாயை கேட்டுள்ளார். நீங்கள் கடைசியாக யாருக்கு கதை சொல்லியோ கேட்டோ இருக்கிறீர்கள் என்று. நான் என்னை பொறுத்த மட்டில், நான் இந்த புத்தக காலத்துக்கு வருவதற்கு முன்பு தமிழ் கதை கடைசியாக சொன்னது ஆகக்கு 20 வருடமாகிவிட்டது. எனது அக்காவின் மகள் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நான் அவர்களுக்கு கதை சொன்னேன். அதற்கு பின்பு யுஎஸ்ஏக்கு வந்த பின்பு நான் கதை சொல்லவே இல்லை தமிழ் கதை. ஸோ அது மட்டுமன்றி எனக்கு என் அம்மா சொன்ன கதைகள் இப்பொழுது கூட ஞாபகம் இல்லாவிட்டால் கூட அவர்கள் சொன்ன சில பழமொழிகள் இன்னும் நெஞ்சில் பச்சை குத்தியது போலவே இல்லைன்னு. எனது அம்மம்மா எனது பள்ளிக்கூட காலத்தில் சொல்லுவார், ஆற்றிலே கூட போட்டாலும் அளந்து கொடுதேவா என்று சொல்வார்கள். எனக்கு அப்பொழுது அதன் ஞாபகத்தை, அதன் ஆழ்ந்த கருத்தை இழுத்து வைத்து கூடி தருவார். ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது நான் சொல்வதை கேள். அதன் பின்பு அம்மா தீயினால் சுட்டவன் உள்ள ஆறிவிடும், ஆறாதே நாவினால் சுட்டபாடி என்று அடிக்கடி கூறுவார். எனது பள்ளிக்கூட காலத்தில் அவர் சொல்லுவார், நீ கதைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெருமதி உள்ளது. நீ கதைக்கும் முன்பு என்ன கதைக்கிறார் என்று சிந்தித்த பின்பு வார்த்தைகளை ஒதுக்க வேண்டும். அவர் அடிக்கடி எனக்கும் எனது சகோதரங்களுக்கும் இந்த பழமொழியை திருப்பி சொல்லுவார்கள். ஸோ இதன் பிரதான கருத்து என்னவென்றால், நாங்கள் சொல்லும் பழமொழியோ கதைகளோ சிறுபிராயத்தில் சொல்லும் விஷயங்கள் எங்கள் மனதிலே மிக ஆழமாக பாதிக்கின்றன. அவர்கள் நாங்கள் எத்தனை வயது அடைந்தாலும் எம்முடன் கடைசி காலம் வரைக்கும் அந்த பழமொழியும் கதைகள் வருகின்றன. அதே போல இந்த புத்தக ஆசிரியர் இவரது ஒரு கனவாக கிராமப்புற கதை களஞ்சியம் ஒன்று உருவாக்க எண்ணி கனவு கண்டார் இந்த புத்தக ஆசிரியர். இன்று வரை அது கனவாகவே இருந்தது. இருந்தபோதும் அவர் ஒவ்வொரு கிராமமாக சென்று முதியவர்களை கண்டு, நீங்கள் சிறுபிராயத்தில் சொல்ல கதைகளை சொல்லுங்கள், இல்லாவிடில் நீங்கள் சிறுபிராயத்தில் கேட்ட கதைகளை சொல்லுங்கள் என்று கேட்பார். அந்த வகையில் இவர் குட்லானகிரி என்ற கிராமத்துக்கு சென்று, அந்த கிராமமானது ஒரு மலையடிவாரத்திலே உள்ள மிக பசுமையான கிராமம். அதில் 100க்கும் குறைவான வீடுகளே இருந்தன. ஒரே ஒரு மிகப்பெரிய கட்டிடம், பள்ளிக்கூடம் மட்டுமே. அது பெரும்பாலான விவசாயிகளே. எனக்கு அந்த கிராமத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு எனது ஊரில் உள்ள நூரலியா சைட் ஞாபகம் வந்தது. அந்த கிராமத்தில் சென்றபோது அந்த கிராமவாசிகள் இவர் கதைகளை இங்கே வந்தாருன்னு எல்லாருமே வியப்பாகவே பார்த்தார்கள். அவர் இருந்தபோது ஒரு விவசாயி அணுகி, ஐயா, நீங்கள் சிறுகளுக்கு சொல்லும் கதையையோ அல்லது சிறுபிராயத்திற்கிட்ட கதையையோ தயவுசெய்து சொல்லுங்கள், நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் என கூறினார். அதற்கு அந்த விவசாயி மிக கோபமாக, கதை சொல்வதற்கும் கதை கேட்பதற்கும் நேரம் காலம் இருக்கிறது, இது அதுக்குரிய நேரம் இல்லை காலம் இல்லை, அவ்வாறு சொன்னாங்க கதையை மறந்தே போயிடுவாய் என பேசிவிட்டு சிறிது நேரம் கழித்து அவரே கதையை சொல்ல தொடங்கினார். அவர் சொன்னார், ஓகே, எனது பேரப்பிள்ளைக்கு நான் சொன்ன கதையானது பசித்த பூதம், அதை சொல்கிறேன் கேட்டுக்கொள். இந்த கதையிலே ஒரு பூதமானது மிக பசியுடன் இருக்கும். ஒரு கிராமத்துக்கு சென்றுவிடும் பசியோடு. அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு நாளுக்கு ஒரு குடும்பம் என்ற வீதியில் உணவை சமைத்து பூதத்துக்கு எடுத்து செல்வார்கள். அந்த பூதம் உணவை உண்ட பின்பு அந்த பூதத்துக்கு உணவை பிடித்திருந்தால் உணவு கொண்டு வந்தவர் விட்டு போகலாம், இல்லாவிடில் உணவை கொண்டு வந்தவரை பூதம் உண்டுவிடும். ஒரு நாள் ஒரு பெண்ணானவள் உணவை சமைத்து கொண்டு பூதத்தை கொண்டு போகின்றார். கொண்டு போகும்போது பூதம் உணவு உண்டாது. உணவுக்கு ருசி பிடித்திருந்த போதும் இன்னும் பசி அடங்கவில்லை.
உணவை அந்த பெண்ணை பார்த்து போதும் சொன்னது, எனக்கு நீ வந்து நான் பிடிக்கவில்லை, நான் உன்னை சாப்பிட போகின்றேன். அந்த பெண் துணிவுடனே சிரித்துவிட்டு, நீ அவளுக்கு தைரியசாலி இல்லை, நீ முதல்ல நீ தைரியசாலி எனக்கு நிறுவி அதன் பின்பு நீ என்ன சாப்பிடலாம் என்று சொல்கிறாள். அதுக்கு அந்த பூதம், ஓகே உனது சவால் தான் என்ன என்று கேட்கிறார். ஸோ இந்த பெண்ணானவள் தனது தலைமுடியை பிடுங்கி கொடுத்து, இதை நீ இறுக்கமான முடிச்சு போட்டினி என்றால் நீ உன் சவாலில் வென்று விட்டாய், நீ என்ன சாப்பிடலாம். பூதம் ஓகே தலைமுறைத்தா என்று கேட்டவுடன் பெண்ணான தலைமுறை எப்படி கொடுக்குறாங்க. அந்த பூதத்தின் காய்களும் மிக மிக பெரிய காய்கள். அது அந்த பூதமானது முடித்த போடும்போது ஒவ்வொரு முறையும் அந்த முடியானது பிளந்து விடுகின்றது. அந்த பூதம் ஒரு வார காலம் மீண்டும் 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 முயற்சி செய்து தோல்வியுற்றவுடன் அந்த இடத்தை விட்டு பூதம் சென்று விட்டது. இந்த கதை நான் அனைவரும் கேட்ட கதையை சிறுபிராயத்தில். அந்த புத்தக ஆசிரியர் கருத்தானது, இவர் வெவ்வேறு கிராமங்களில் அந்த கதையை கேட்டபோது ஒவ்வொரு கிராமத்தினரும் அந்த பூதத்தை விவரித்த விதமோ அந்த பூதம் உண்ட உணவோ அவர்களின் பாரம்பரியத்தை பொறுத்து எடுத்துக்கொண்டார்கள். குட்லானக்கிரியில் கேட்டபோது அந்த விவசாயி பூதமானது சிக்கன் குருமா மட்டன் குருமா சாப்பிடும் என்றும், வேறொரு விதத்தில் கேட்டபோது பூதமான புளியோதரை சாப்பிடும் என்றும் கூறினார்கள். ஸோ இந்த புத்தக ஆசிரியர் எடுத்துக்கூறும் விஷயமானது இது, நாங்கள் கதை வழியாக எங்கள் பாரம்பரியத்தின், எங்கள் பண்பாட்டின், எங்கள் மூதாதையரின் கருத்தையே எடுத்துச் செல்கிறோம் ஒழிய கதையானது ஒரு நிரந்தரமான விடயம் மட்டுமன்றி இது ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு கண்டமாக பரப்பப்பட்டு வருகின்றது. இந்த கதையை கேட்ட பின்பு அவர் தான் வளர்ந்த இடத்திலே தான் கேட்ட கதையை கேட்க எண்ணி மீண்டும் 10 வருடம் கழிந்து தனது புறப்படுத்து நோக்கி செல்கின்றார். அவர் தன்னுடைய புறப்படுத்துக்கு சென்ற பின்பு முதலாவதாக அவதானித்த விதியம், அந்த கிராமத்திலே இப்பொழுது கேபிள் டிவிகள் மற்றும் பேருந்துகள், பெரிய கட்டடங்கள் கிராமம் முற்றுமுள்ளாக மாறிவிட்டது. அவர் தனக்கு கதை சொன்னவர்கள் 1-2 பேரையே கண்டார். அதில் ஒரு ஐயாவை கண்டு, ஐயா எனக்கு நீங்கள் சிறுபிராயத்தில் சொன்ன கதை ஏதாவது ஞாபகம் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள், நான் ஒரு புத்தகம் எழுதுகின்றேன், அதில் நான் பதிக்க விரும்புகிறேன் என்று கூறுவார். அதற்கு அந்த ஐயாவின் பதிலானது, எனக்கு தெரிந்தது எல்லாம் டிவி சீரிஸ் மட்டுமே எனக்கு தெரியும், எந்த ஒரு கதையும் போய் ஞாபகம் இல்லை. அதுவே அந்த ஐயாவின் பதிலாக இருந்தது. அதை கேட்டு இந்த புத்தக ஆசிரியருக்கு மிக மன வருத்தமாக இருந்தது. நாங்கள் மறந்தது கதைகளை மட்டுமல்ல, எங்கள் கலாச்சாரத்தை, எங்கள் பண்பாட்டை. நாங்கள் பெரும்பாலான நேரத்தில் எங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் சரி, எவரும் சரி, இன்றைய தொழில்நுட்ப விருத்தியான காலத்தில் பெரும்பாலும் தொலைக்காட்சியை பார்ப்பதிலும் தொலைபேசி கதைப்பதிலும் அவர்கள் முழுமையான நேரம் புகுந்தது. சாதாரணமாக கதை என்று சொல்வது, நாங்கள் பாட்டி பாடி சுட்ட கதை கிரேக்க நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்தது. அதே போல ஆஸ்திரேலியாவின் பழைய குடிமக்கள் கதை என்பதை ஒரு பகலில் காணும் கனவு என்று கூறுகின்றார்கள். இந்த அவசர கால வாழ்க்கையிலே நாங்கள் தூக்கத்தையே தள்ளி வைக்கின்றோம், எங்களை கனவு காண இடம் இருக்கின்றது. அதுவே இந்த கதையில் மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. நாங்கள் தொழில்நுட்பத்திலே வளர்ந்து கொண்டு போகின்றோம். அது எங்கள் வாழ்க்கை இலவாக்கினால் கூட நாங்கள் எங்களது வேரை, நாங்கள் வந்த வழியை மறந்தால் கடைசியில் நாங்கள் வெல்வது தொழில்நுட்பமா அல்லது மனித சமுதாயமா? சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு இல்லையா? நன்றி, வணக்கம். நன்றி தேவாவோட மொழியில் நடை எப்படி அழகாக இருந்ததோ அதே போல் அவரோட நடந்துக்கிட்டே கதை சொல்கிற விதமும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஆமாம், ரொம்ப நன்றி தேவா. உங்களோட இந்த வார்த்தைகளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களோட அந்த விவரிப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. நிறைய வார்த்தைகள் எங்களுக்கே புதுசாக இப்போ தான் கேட்ட பேர் இருக்குது. பாடசாலை, தகப்பன், இன்னும் வண்டிக்கு ஏதோ ஒரு சொன்னீங்க சரியா? என்னது அப்படின்னா என்னது? பைசைக்கிள். ஓகே ஓகே, அதான் அந்த போல வார்த்தைகள் எங்களுக்கு நான் புதுசா இருக்கு. தமிழ் தான் இருந்தாலும் இனிமையா இருக்கு. அதுதான் இன்னும் முக்கியமானது. ஆனா நான் இன்னும் எதிர்பார்த்தது உங்களோட இலங்கை தமிழ்ல இன்னும் வரும்னு சொல்லணும். நீங்க ரொம்ப நம்ம தூய தமிழுக்கு போயிட்டீங்க. இலங்கை தமிழ்ல இன்னொரு கதை நீங்க கண்டிப்பா சொல்லணும். இல்ல இன்னொரு கதை எழுதி வச்சிருந்தாலும் இப்பயே படிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
இன்னொன்று வந்துட்டு ஆறு சொன்ன மாதிரி ஏன் தேவாக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த மொழிங்கிறது தான். இந்த மொழியை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அவர் பேசுகிற விதத்துலேயும் சரி, அவர் சொன்ன பழமொழிகளாக இருக்கட்டும், அது வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மீன்ஸ் ஒரு நிலம் விட்டு நிலம் போயிருந்தாலும் அந்த ஒரு மொழிங்கிற ஒரு விஷயத்தினால அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் தான் நம்ம வந்துட்டு அவராச்சும் ஒரு நிலம் தாண்டி ஒரு கடல் தாண்டி அந்தாண்ட இருந்தாப்புல, நம்ம இங்கே வந்துட்டு கண்டம் தாண்டி கண்டம் இங்கே இருக்கும்போதும் இதே மொழி உணர்வோட எல்லாரும் இருக்கிட்டுருக்காரு. அவர் சொன்னதில் முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கதை என்பது பகலில் காணும் கணவன் கடைசியில் சொல்லும் போது சொன்னார். ஸோ அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அந்த பகல் கனவு காணாதன்னு நார்மலாக சொல்லுவாங்க. பட் அந்த போல் இல்லாமல் நம்ம இந்த கதைங்கிறது மூலயமா இன்னொருட நம்ம படிக்கிற கதைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு 60ஸ்லேயோ 70ஸ்லேயோ நடக்கிற கதையாக தான் இருக்குது மேக்ஸிமம் பார்க்குறது எல்லாமே. ஸோ அந்த காலத்துக்கு நம்ம விரிவுரையாளர்கள் எல்லாருமே கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஆறுமுகம். ரொம்ப நன்றி தேவா. ஆக்சுவலி தேவா நேற்று ஆஃபீஸில் கூட பார்த்தேன், பயங்கர பதட்டமாக இருந்தார். பட் ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற பையன் மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் வாசிச்செல்லாம் எங்கிட்ட போட்டு ஃபோனில் எப்படி இது ஓகேவா எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். பட் பிரமாதமாக இருந்தது. கார்த்தி சொன்ன மாதிரி அதை விட முக்கியமாக இப்போது நான் பேசும்போது கூட நான் நிறைய பேர் பேசும்போதும் நாங்கள் வந்து இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தைகள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா லைக் நான் தேடுறேன், ஆக்சுவலி நான் கவனிச்சிட்டு இருக்கேன் பேக் ஆஃப் த மைண்டில். அவர் மில்லியன்கிற வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசினார். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இன்றி, பிராயம், இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி அந்த மாதிரி சில வார்த்தைகள் சொன்ன மாதிரி எனக்கு இங்கிலீஷே இல்லாமல் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தமிழை கேட்ட மாதிரி இருந்தது இன்னைக்கு. இப்போ நான் பேசும்போதே பியூரஸ்ட் ஃபார்ம் தான் சொல்கிறேன், ஆக்சுவலி சுத்தமானு சொல்கிறேன். ஸோ ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரெண்டு கதையுமே சரி. ஸோ அந்த கதையை பற்றி மட்டும் பேசிட்டு அடுத்து நான் மற்றவங்களோட கருத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி சொன்ன அந்த முதல் கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள், பழைய மரம், முதுமை மரம், தனிமையான மரம், அதுக்கடுத்து பூதம். ஸோ ஒன்று வந்து அந்த கதை கேட்கும்போது அவர் சொன்னார், ஆக்சுவலி ஒரு மரத்தை பார்க்கும்போது அதுலேருந்து மனிதன் வந்து எப்படி தன்னம்பிக்கையை கற்றுக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ சேப்பியன்ஸ்னு ஒரு புக் இருக்குது, அதில் ஆக்சுவலி அவர் சொல்லியிருப்பார், நம்ம இப்போ ஒரு விலங்கோ இல்லை ஏதாவது ஒரு பறவையோ போய் ஒரு மரத்தை பார்க்கும்போது அதுலேருந்து எதுவும் அது கற்றுக்காது. ஆக்சுவலி அதை ஒரு யூஸ் பண்ணிக்கும், இல்லைன்னா அதை மனிதன் தான் வந்து தன்னோட காக்னிட்டிவ் எபிலிட்டியை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு தன்னம்பிக்கையை எடுத்துக்கிறான், ஒரு கதையை உருவாக்குறான். ஸோ எல்லாத்துலேருந்தும் அந்த கதையை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறான். ஆக்சுவலி ரெண்டையும் நான் ரிலேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதுதான் ஒரு மனிதனுடைய தனித்திறமையும். இவ்வளோ எவால்வ் ஆகி நம்ம உணவு சங்கிலியில் மேலே இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு கதையை உருவாக்குறதும், அந்த கதையை கலெக்டிவாக நம்ம நம்புறதும், அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதும். இப்போ நம்ம ஒரு மொழின்னு எடுத்துக்கிறோம், ஒரு நாடுன்னு எடுத்துக்கிறோம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குள்ள இருக்க ஒரு கதை தானே. ஸோ இதெல்லாம் உண்மை கிடையாது இல்லை. பவுண்டரிஸ் நம்ம அமெரிக்கான்னு ஒன்று இருக்கு, இந்தியான்னு ஒன்று இருக்குன்னா இதெல்லாமே ஒரு நிலம், ஒரு இது. பட் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு பவுண்டரி வகுத்து இது ஒரு நாடு, அதுக்கு நம்ம ஒரு தேசப்பற்றுன்னு ஒரு உணர்வை வச்சுக்கிறோம், ஒரு தேசிய கீதம்னு ஒன்று வச்சுக்கிறோம் இல்லையா. இதெல்லாமே ஒரு கதையை வந்து நம்ம கிட்ட ஆழமா சின்ன வயசுலேயே விதைச்சது தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த கதைகள் தான் அடுத்தடுத்து வருது. ஸோ இதுதான் நான் பார்க்குறேன். அந்த முதல் கதைக்கு அவர் சொன்னதும் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை, அது வந்து மனிதனோட ஒரு எனக்கு அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த கதைகள், ஸோ கதைகள் எவ்வளோ முக்கியங்கிறதும் இதுலேருந்து தெரியுது. ஸோ 2000 வருஷமா பாட்டி வடை சுட்ட கதை வந்து கிரேக்கத்திலிருந்து நம்ம வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா கதைகள் தான் வந்துட்டு நம்மளை வந்து என்ன சொல்றது, என்னைக்கெல்லாம் நம்ம வந்து தோண்டு போறோமோ அன்னைக்கு நம்மளை தூக்கி நிறுத்துறது வந்து பாத்தீங்கன்னா கதைகள் தான். ஏதாவது அப்பா அம்மா சொன்ன கதைகள் என்ன சொல்றது, அவங்க அனுபவத்திலிருந்து சொல்லியிருப்பாங்க, இல்ல அவங்க பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் தான் நம்மளை தூக்கி நிறுத்துது. அதே மாதிரி நம்மள ஒரு ஒழுக்கத்தை அவர் சொன்ன மாதிரி தீயினால் சுட்ட புல் உள்ளாரும் ஆறாதி நாவினால் சுட்ட விடுங்கிறது அவர் எப்பவோ எழுதி வச்சுட்டு போனது. பட் ஆனா அதை நம்ம நம்புறோம் இல்லையா, தீயினாலும் சுட்டுச்சுன்னா ஆறிரும், ஆனா நாவுனாலும் சுட்டுனா ஆறாது அப்படிங்கிறத நம்ம நம்பி அதை நம்ம இது பண்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளை கேட்கணும். ஆக்சுவலி அது நம்மளை வந்து என்ன சொல்றதுன்னா தாண்டி வந்தாலும் நம்ம உணர்வோட நம்ம கதைகளை நம்ம இங்கே பேசணுங்கிறது தான் இதோட குறிக்கோள், இந்த தமிழ் வாசகர் வட்டத்தோட. அது இன்னைக்கு சிறப்பாக நடந்துச்சுன்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து அவர் பேசின கதைகளையும் இல்லை அவருடைய மொழி நடை எதை பற்றினாலும் வந்து கலந்துரையாடலாம்.